Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கர்ட் ரைஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீலங்கால வெயில் ரொம்பவே கொளுத்தி தள்ளுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூடான காலத்தில் இந்த மாதிரி வயிற்றுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த மாதிரி தயிர் சாதம் சாப்பிட்டா உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ரைஸ் எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா குழைவாக சமைச்சு வச்சுக்கொள்ளுங்க. பார்த்திங்கன்னா விளங்கும் அதான் எந்த அளவு குழைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த தயிர் சாதத்துக்கு குழைவாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நான் 2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க நல்லா போட்டு. சில பேருக்கு இந்த டிஷ் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் விருப்பம், அப்படி இல்லாட்டி ரொம்பவே திக்காக இருந்தால் விருப்பம். அது உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கர்ட் அண்ட் மில்க் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுக்கு நான் குறிப்பாக எந்த அளவுமே இன்றைக்கி சொல்ல போகிறதில்ல. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. தயிர் சாதம்ன்றது பேசிக்கலி ஒரு சவுத் இந்தியன் டிஷ். ஸோ இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். அப்படி டிஃபன் பாக்ஸில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, வேலைக்கு போகிற ஆட்களுக்கு கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணக்கூடியது. அதோட நான் 2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ சாதத்துக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விடுற மாதிரி கிளறுங்க. இதை நீங்கள் அப்போவே செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் பாலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தயிரை கூடவே ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் செய்கிற மாதிரி. இல்லை நீங்கள் வெளியே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடணும், அப்படி இல்லாட்டி ஆஃபீஸுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் தயிரை கம்மி பண்ணிவிட்டு பால் அளவை கொஞ்சம் கூட்டிக்கொள்ளுங்க. லைக் 1 கப் தயிர் அண்ட் 2 கப் மில்க் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இது கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. ஈவன் உங்களுக்கு முந்தின நாள் சாதம் மிஞ்சி இருந்தால் அதில் கூட நீங்கள் இதை செஞ்சு கொள்ளலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதை விட உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பாலும் தயிரும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே நான் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். ஒரு துண்டு இஞ்சி அதையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். அண்ட் காரத்துக்கு 2 பச்சை மிளகா சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமான மாதிரி வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சில பேர் இதுக்கு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, லைக் கிரேப்ஸ், பொமக்ரனேட், ஆப்பிள் அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் ஃப்ரூட்ஸ் ஒன்றும் ஆட் பண்ணலை, ஜஸ்ட் வெஜ்ஜீஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு நான் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் தாளிப்பு செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு அண்ட் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்ளுங்க.
அது நல்லா பொரிஞ்சு வர நேரம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அது ஒரு பெரிய பிஞ்சாக ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சமையலுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அது ஜீரணத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள் தாளித்ததை எங்களோட தயிர் சாதத்துக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் அப்பளம் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே மேட்சிங்காக இருக்கக்கூடியது உருளைக்கிழங்கு பெரட்டல் தான். நான் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் தொட்டு சாப்பிட போகிறதில்ல. சிம்பிளாக ஒரு ஊறுகாயோடு தொட்டு தான் சாப்பிட போகிறேன். அந்த மாதிரி டேஸ்ட் வேறு எதுலேயுமே கிடைக்காது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் until then take care, bye bye.